அது தூக்கி வீசாட்டாலே வரும். கரெக்டாக வரலாம் தெரியும் இது வரும் தெரிகிற மாதிரி வைக்கிறேன். அதுதான் பண்ணுறேன். போயிட்டு இப்படி இப்படி மண் ஆயிடுச்சு. இப்படி ரெண்டுக்கு கண்ணை பிடிக்கும். தூக்கு அப்படி லைட்டாக தூக்கு. இது போட்டு எடுக்குதானே தூக்கு. தூக்குன்னா அடியில் பிடிக்கிறேன். வேர் பிச்சு எடுக்காத. இப்படி தள்ள காலை வச்சிங்கன்னா எப்படி தள்ளு தள்ளு. போதும் கழுத்தில் தள்ளு. மழை தலை மம்மியில் தலை இந்த நினைக்குதா மம்மியில் தலை. மம்மியில் தள்ளி அணைச்சிடு. கரை கட்டி விடு. தண்ணி ஓடும். அது ஸ்டாண்டர்ட் தண்ணி. போட்டால் மட்டும் தாத்தாங்களுக்கு போகிற மாதிரி நெருக்கடி அதை செருப்பு. வணக்கம், என் பெயர் அஜய் நிர்மலா. திருக்குறள் அதிகாரம் 128 குறிப்பறிவுத்த கருத்தும் கைத்தும் கல்லாணி நோக்கள் மக்கள் உண்டு கண்ணிருந்த காரியை கம்பத்தட் பேதைக்கு பெண்ணேச நீர்மை உண்டு மனித திகழ்ந்தது நோக்கள் மடமை அணிய திகழ்வதொன்று உண்டு மதுமக்கள் உள்ளது நாட்டுக்கள் பேரினை மக்கள் உள்ளதொன்று உண்டு பெரிதல் செய்திருந்த கள்ளம் ஒரு தீர்க்கும் மருந்தொன்று வைத்து பெரிதாற்றி வெப்ப கடலால் அழுதாற்றி அன்பின்மை சூழல் வைத்து தன்னன் தலைவன் தன்னவை நம்மளும் முன்னம் உணர்த்தவரை நேரிட்டு சென்றார் காதல் அவங்க நாளை மேனி சென்று தொழில்நோக்கி தொழிலை நோக்கி பாருங்க. எல்லாரும் பாருங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, நான் ஐயா எங்கேயோ கிளாஸை விட்டு எங்கேயோ போகிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. சரியா? இது எல்லாமே இங்கே என்னுடைய தோட்டம். எப்படி இருக்குது தோட்டம்? நல்லா இருக்கா? இது 22/3/2026 இன்னைக்கு ஓவியா அக்கா, என்னுடைய இளைய மகள் ஓவியா அக்கா இருக்கால, அவளுடைய பிறந்த நாளுக்காக வைக்கப்பட்ட மரங்கள். தெரியுதா? இந்த மரங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? ஒரு தடையும் பிறந்த நாள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? மரக்கன்றுகளை நடணும். சரியா? வீட்டில் மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்? ஒரு 25 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோ. அந்த 25 வருஷம் பண்ணோடனே உங்களுக்கு அது பலன் கொடுக்கும். இது காலையில் நட்டது, இதுவும் காலையில் நட்டது, இதுவும் காலையில் நட்டது. உங்களுக்கு 6 மணிக்கு கிளாஸ் எடுத்து போக சொன்னேன் இல்லையா? அப்போ நட்ட மரங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் இதுக்கு வந்துடுறேன். இதில் உங்களுக்கு சரியா? இப்போ அக்காவுடைய வீடு இப்போ தெரியுதா? இப்போ டெய்லி காலையில் தண்ணி வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போவோம். சரியா? இப்போ இங்கே இருக்கு பாரு, உங்களுக்கு இந்த வீட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடு தான் என்னோட வீடு. அந்த வீட்டில் கடையை வச்சா வீடு வரேன். பார்க்குறீங்களா? வணக்கம். நல்ல கட்சி கிடைத்தும் மனம் நல்ல ஆகுதல் மன்னார்க்கு அரிது. மானார்க்கு அரிது. மனத்தின் அமையாதவரை எனக்கு தோன்றும் சொல்லினால் தேர்வு. இப்போ உங்களுக்கு வீடு தெரியுதா பாருங்க? வீடு தெரியுதா? அது அந்த வீடு தெரியுதா? அந்த வீடு தெரியுதா? அதுதான் எங்களோட வீடு. இந்த வீட்டில் பெரியக்கா டாக்டர் இருக்காங்கள்ல, டாக்டர் பெரியக்கா பிரதீபா, அவங்க பிறந்தது 19/11/1996. அவங்களுடைய முதல் இது இருக்குல்ல பிறந்த நாள். அந்த பிறந்த நாளைக்கு இதே மாதிரி தோட்டத்தில் அங்கே கிராமத்தில் என்னுடைய வயலில் வச்சேன். 25 தேக்கு மரங்கள், 25 தென்னை மரங்கள், அப்புறம் நடுவில் கொய்யா மரம், மாதுளை, எல்லா மரமும் நட்டேன். அந்த மரத்தோட வாசக்கால் தான் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. என்ன கதவு, அருகால், ஜன்னல் எல்லாமே இந்த மரத்தில் தான் இருக்குது. அப்போ இதே மாதிரி இந்த 25 வருஷம் பொறுத்து
இந்த செடிக்கு பலன் கொடுக்குமா கொடுக்காதா? இந்த செடி கொடுக்குமில்ல? சரியா? புரியுதா? சொல்கிறது கேட்குதாடா? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேட்குதா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அதிகாரத்துக்கு ஒரு மரமாச்சும் வாழ்க்கையில் வைக்கணும். அப்போ 133 மரங்கள் வைக்கணும். சரியா? சரி, நீங்கள் எல்லாம் தொடருங்க, படிங்க. படிங்க.